அனைவருக்கும் வணக்கம். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போக திட்டமிட்டு இருப்பதாக ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி பேச தான் நான் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பயணம் அப்படிங்கிறது என்னத்துக்காக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஒரு இரவுல நைட்டே கிளம்பி போயிட்டு காலையில திரும்ப சென்னை வந்தது நமக்கு தெரியும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டெல்லி போயிட்டு வந்தது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் திராவிட மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தது நமக்கு தெரியும். பட் இப்போ இத்தனை பேர் போயும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாததுனால பிரச்சனை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை பேச்சுவார்த்தை வந்து சரிபட்டு வரல போல, இவங்கெல்லாம் பேசி கூட அங்க போயிட்டு எதுவும் சமாதானத்தை எட்ட முடியல போல. ஸோ எம்.கே. ஸ்டாலின் அவர்களே டெல்லி போக இருப்பதாக ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஒரு நைட்லயே போயிட்டு வந்தாருங்க. நைட்டு கிளம்பி யாராவது திரும்ப காலையிலேயே சென்னை வந்து சேர்ந்துட முடியுமா, போயிட்டு வந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு ரகசியமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. வெளியில தெரிஞ்சிருச்சு. ஸோ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் அதை மாதிரி தான் மறைமுகமா எப்படியாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. வெளியில தெரிஞ்சிருச்சு. சபரீசன் அவர்கள் எப்படியா எந்த விஷயத்தையுமே வெளியில தெரியாம மெயின்டைன் பண்ணிடுவாங்க. உள்ள சபரீசன் அப்படின்னு பின்னாடி வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு நபர் இருந்து செயல்படுத்துற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை மறைமுகமா செய்யக்கூடிய நபர் தான். பட் அவரு டெல்லி போன விஷயமும் அங்க போயிட்டு முக்கிய அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசினது அந்த விஷயமும் வெளியாயிடுச்சு. ஸோ கண்டிப்பா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாலும் அந்த விஷயம் கண்டிப்பா லீக் ஆயிடும்ல. சோ அதுக்கு நாமளா ஒரு காரணத்தை சொல்லிடலாம்ல. எப்படியா இருந்தாலும் போனா கண்டிப்பா வந்து டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்த தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாயிடும்ல. சோ அதுக்காக இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து ஆல்ரெடி அவங்களாவே அட்வான்ஸா மாற்றத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் சம்பந்தமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறத வெளியிட்டுட்டாங்க. ஸோ டெல்லி போனாங்க. டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நாங்கள் தான் ஆல்ரெடி சொன்னோமப்பா இதை மாதிரி டீலிமிட்டேஷன் விஷயமா பிரசிடென்ட்டை சந்திக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த பயணம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கும் அப்படின்னு நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். டீலிமிட்டேஷன் சம்பந்தமா இப்போ இவங்க ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி கூட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, அதுவே ஒரு தேவையில்லாத கூட்டம். அது நடக்கிறது இன்னும் டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு சரியான பிக்சரே வெளியாகலை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க டைமில் நாங்கள் டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னு இந்த செய்தி வெளியாகிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக இன்னும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இத்தனை பேர் போய் பேசியுமே சால்வ் பண்ண முடியல. ஸோ அடுத்த கட்டமாக சிஎம் அவர்களே டெல்லி போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. எத்தனை பேர் போயும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சரி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப ஏதோ ஒரு அரஸ்ட்ல போய் தாங்க நிற்கும். நாமளும் தமிழ்நாட்டில் வந்து இந்த அரஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதுல ஊழல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டுமே கேள்விப்படுறோம். நாமெல்லாம் அந்த மணல் குவாரி பிரச்சனை வந்தப்பெல்லாம் கண்டிப்பா துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளவு மணல் குவாரி கல்குவாரியில அவ்வளவு ஊழல் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து அப்படியே புஸ்வான மாதிரி ஒண்ணுமே இல்லாம போச்சு. அவ்வளவு பரபரப்பா ஒரு 10 நாள் ஈடி வந்து ட்ரோன்லாம் வச்சு எங்கெங்க எவ்வளவு ஆற்றுல வந்து எந்தெந்த அளவுக்கு மணல் அள்ளி இருக்காங்க, சொன்ன லிமிட்டை விட அள்ளி இருக்காங்க, கல்குவாரி வந்து எந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளவு ஆழமா உடைச்சிருக்காங்க அப்படின்னு ட்ரோன்லாம் விட்டு மெஷர் பண்ணது ரொம்ப பரபரப்பா இருந்தது. கரூர் ஈரோடு அந்த சைட்லாம் வந்து அங்கதானே இந்த மணல் கல்குவாரிலாம் அதிகம். ஸோ அந்த சைட்லாம் ரொம்ப பரபரப்பா இருந்தது. ஸோ கண்டிப்பா ஒரு கைது இருக்கும்பா அப்படின்னு வெயிட் பண்ணோம். பட் கைது அப்படிங்கிறது இல்லை. பட் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த துறையிலையும் சரி, இந்த துறையில பள்ளிக்கல்வி துறையில ஏதாவது பிரச்சனை வரப்போ இதுல ஏதாவது கைது நடவடிக்கை இருக்கும். சரி, டாஸ்மாக் துறையில ஏதாவது பிரச்சனை வரப்போ இதுல ஏதாவது கைது நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பட் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கைது வரைக்கும் போகல. செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர் பழைய வழக்கில் போனதோட சரியா இருக்கு. இந்த 4 வருஷத்துல இந்த அமைச்சர் வந்து இந்த குற்றம் செஞ்சாரு, இந்த ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு எந்த ஒரு கைது நடவடிக்கையும் போகல. பட் இந்த டாஸ்மாக் துறை விஷயம் அப்படிங்கிறது அது வரைக்கும் போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க திமுக வந்து ரொம்ப சீரியஸா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால பாக்குறப்பவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்காக சபரீசன் போய் ஒரு பிரச்சனை பேசி முடிக்க முடியாம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பிரச்சனைக்காக டெல்லி போற மாதிரி இருக்கு. டெல்லி போனா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இப்போ இல்ல ஒரு பிக்சர்லயே இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் அந்த பிரச்சனைக்காக நாங்கள் பிரசிடென்ட்டை மீட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு யாரையோ போய் சந்திக்க போற இந்த விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம் பார்க்குறப்போ ரொம்பவே சீரியஸா தெரியுது. ஸோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம்
நாம தமிழ்நாட்டில் சில கைதுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இது பற்றின பேசக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த முறை வந்து பிஜேபி வந்து இதை வந்து ரொம்ப சாதாரணமாக விட மாட்டாங்க, கண்டிப்பாக அரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், கண்டிப்பாக தலைமை குடும்பத்துக்கு வந்து ஒரு நெருக்கடி அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ சரியான நேரத்தில் கை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முக்கியமான பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா டாஸ்மாக் ஊழல் எவ்வளோ பெருசு அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு, இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஊழல்லாம் வந்து இவ்வளோ பெருசு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற ஊழல், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவ்வளோ பெருசு. ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே கிடையாதுங்க. 100% நடந்திருக்கு அப்படின்னு தான் இதை பற்றி நியாயமாக பார்க்கக்கூடியவங்க, இந்த அரசியல் புரியக்கூடியவங்க, இந்த டாஸ்மார்க்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து மதுபானம் தயாரிக்கப்பட்டு அது இங்கே வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு வருது, டாஸ்மார்க்கு வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதில் வந்து கேள்வியே கிடையாது, இதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு. 100% நடந்திருக்கு. பட் அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அந்த விஷயத்த கோர்ட்டில் எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கேள்வியுமே. ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். ஒருவேளை இந்த டெல்லி போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி அதுலேயும் ஏதாவது மாற்றம் வந்தாலும் கொண்டு வருவாங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜிங்க. செந்தில் பாலாஜி இந்த விஷயம்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய பேர்லாம் அதிகமாக அடிப்படுறதுக்கு முன்னாடி காலம் ஒன்று இருந்தது இல்லை, ஞாபகம் இருக்கா? அவர் வந்து அப்போ வந்து எதை பேசி இந்த கரண்ட் சம்பந்தமாக இந்த அணில் அப்படின்லாம் அதை மாதிரி தான் பேச்சு இருந்தது. பட் ஒரு டைம்ல என்ன பண்ணார் அப்படின்னா, அண்ணாமலையோட வாட்சோட பில்லு கேட்க ஆரம்பிச்சு தான் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது பெருசாச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை வந்து டைரக்டா செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து பழைய வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 15 மாசம் உள்ள இருந்துட்டு வந்தது. ஸோ இந்த செந்தில் பாலாஜியோட லைஃப்ல இந்த ட்ராஜடியான டைம் அப்படின்னா, அந்த இப்போ போயிட்டு இருக்க இந்த 2 வருஷம் இருக்குல்ல, ரொம்ப மோசமான டைம். இந்த டைம் எங்க தொடங்குச்சு அப்படின்னா, அண்ணாமலையோட வாட்ச் ஒன்று அண்ணாமலை சம்பந்தமா போயிட்டு இருந்தது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல பில்லு கேட்க ஆரம்பிச்சு தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்குச்சு. பட் இப்போ செந்தில் பாலாஜி இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்காருங்க. நமக்கு எப்பொழுதுமே சரி, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, நமக்கும் சரி, எப்பொழுதுமே என்னைக்குமே சரி, பிலோ த பெல்ட் போயிட்டு ஒருத்தவங்களை விமர்சிப்பது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம ஒரு நாகரிகமான விஷயமா பார்க்கறதே கிடையாது. என்ன விமர்சனம் அப்படின்னா நாகரிகமாக இருக்கணும், இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசணும், சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ இங்கே செந்தில் பாலாஜி பிலோ த பெல்ட் போயிட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறதா எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, கரூரில் இருக்கக்கூடிய இந்த இப்தார் நோன்பு நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு செந்தில் பாலாஜி அட்டன் பண்ணுறாரு. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இப்தார் நோன்பு வந்துருச்சுனாவே போயிட்டு தங்களை ஒரு முஸ்லீம் மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த முஸ்லீம் அணியக்கூடிய அந்த குல்லாவை போட்டுக்கிட்டு அதை மாதிரி வேஷம் போடுவாங்கல்ல, அது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தான். அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க போய் போட்டு அதை மாதிரி செய்வாங்கல்ல. ஸோ அதை மாதிரி ஒரு இப்தார் நோன்புக்கு போயிருக்காரு. போனார் அப்படின்னா அதை பற்றி பேசிட்டு ஏதோ போனதுக்கு வழக்கம் போல் ஏதாவது நாங்கள் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு வந்திருக்கலாம். பட் அங்கே அண்ணாமலையை டார்கெட் பண்ணி ரொம்ப பிலோ த பெல்ட் போய் பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நிறைய ஆடுகளை வெட்டி இதை மாதிரிலாம் கொண்டாடினா வந்து அது வந்து ரம்ஜான் காலம், பண்டிகை காலம். அதே ஒரே ஒரு ஆட்டை வெட்டினா அது வந்து தேர்தல் காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அவர் யாரை சொல்றாரு அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த இப்தார் நோம்புல போயிட்டு இதை சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது தேவையே கிடையாது. பட் அங்கே போயிட்டு அண்ணாமலையை இதை மாதிரி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. இது வந்து அண்ணாமலை இன்னும் ட்ரிகர் பண்ணி விடுமே தவிர இதை வந்து சரி பண்ணி விடுறதுக்கான ஒரு விஷயமா தெரியல. எந்த நம்பிக்கையில் செந்தில் பாலாஜி இப்படி பேசினார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை நம்ம மேலே தான் தப்பே இல்லையே, நம்ம தான் 100% பியூராக இருக்கோமே அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏதாவது பேசிட்டாரோ என்னமோ தெரியல. அப்படி பேசியிருந்தாருன்னா நீங்களே சொல்லிடுங்க, இல்லைப்பா செந்தில் பாலாஜி வந்து 100% பியூரான மனுஷன், ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அண்ணாமலை எதிர்த்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மேபி கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. யார் சொன்னாங்களோ தெரியல, திமுகவில் யாரோ சொல்லியிருப்பாங்க அண்ணாமலையை கொஞ்சம் லைட்டாக சீண்டி விட்டு பார்ப்பா அப்படின்னு. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ சீண்டி விட்டுருக்காரு. முன்னாடி சீனதுக்கு எவ்வளோ பெரிய விளைவுகளை அவர் சந்திச்சாரு, எதிர்கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ திரும்ப இதை மாதிரி செய்யறது அப்படிங்கிறது, ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர் தெரியும் திமுகவில், எந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்மளாம் ஒரு நபராகவே பார்க்கறது கிடையாது. ஏன்னா
பெண்கள் உட்பட எல்லா கட்சியுமே ரொம்ப இருக்கிறதுலே இப்போ மோசமாக விமர்சிக்கிறதுக்கு அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த கட்சியில் இருக்காருன்னு பார்த்தாருன்னா திமுகவில் இருக்காரு. ஸோ அவர் மேலேயே இவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறப்போ ஸோ இதை மாதிரி இவங்க பேசுறது, இவங்க அமைச்சர்கள் பேசுறத வந்து அவங்களுக்கு பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியும். பட் வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ இதெல்லாம் ஒரு நாகரிகமான செயலாக தெரியல. என்னடா அதிகமாக வேர்க்குது அப்படின்னு நினைக்காதீங்க, வெய்ய காலம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இதை மாதிரி வீடியோஸில் வந்து அதிகமாக வேர்வை அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பேசிகிட்டு இருக்கப்போவே இந்த லைட்டில் வந்து வேர்வை அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேர்வையை கம்மி பண்ணிவிட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து இந்த டாஸ்மாக் ஊழலில் எம்கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போகிறாங்களா, காம்ப்ரமைஸ்க்கு வருதா, இல்லை இடி அடுத்தடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி இப்போ அண்ணாமலை டார்கெட் பண்ணி செஞ்சிருக்காருல இந்த விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு அண்ணாமலையோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.